எம்எம் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. கொண்டு இருக்கக்கூடிய வேந்தர் டிவியில் பல ப்ரோக்ராமில் மிக அற்புதமான முறையில் தன்னுடைய பேச்சு திறமையின் மூலமாக பல பேரை கவர்ந்த, இதே போன்று நம்முடைய விழாவிற்கு ஏவிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் ஒரு வரிகள் முத்தான ஒரு வரிகளை எல்லாம் சேமித்து வடிகட்டி அற்புதமான முறையில் நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த நம்முடைய மோகன் ஐயா அவர்கள் இப்பொழுது அற்புதமான சனி பார்த்தால், அதாவது பாம்பு பார்த்தால் படம் நடுங்கும், நவகிரகங்களே சனி பகவானை பார்த்தால் நடுங்காத கிரகங்களும் இல்லை, நடுங்காத மனிதரும் இல்லை. அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்த சனி பகவான் நம்முடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்ற சிறப்பான ஒரு தலைப்பில் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களை பேச வருமாறு வருக என அன்போடு அழைக்கப்பட்டு, அடுத்தது அஷ்டவர்க்கத்தில் உங்களோட அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எளிமையான ஒரு வழிமுறைகளை பற்றி அடுத்த பேச்சாளராக நான் பேச இருக்கிறேன். நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். இன்றைக்கி இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது மானசீக குருநாதர் மகிரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயாவிற்கு நான் மானசீகமாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த இடத்துல சனி பகவான் நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக சொல்லக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானுடைய சிறப்புகள் பற்றி நாம் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு ஏதோ என்னுடைய சிறு வயதில் நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நவகிரகங்களில் சனி அப்படின்றது கர்மாவுக்கு அதிபதியாக நம்ம சொல்கிறோம். சனி பகவான் அப்படிங்கிற கிரகமாகப்பட்டது கிரகங்களில் நிழல் கிரகங்கள்னு நாம் சொல்லக்கூடியது. எந்த கிரகத்தை நிழல் கிரகம்னு சொல்கிறோம்? பொதுவாக நிழல் கிரகம் அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் நிழல் கிரகம், சூரியனுடைய சந்திரனுடைய ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நிழல் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் தான். ஏன்னா சாயாதேவி அப்படின்ற ஒரு சூரியனுடைய மனைவி சந்தியாதேவி நிழலுக்கு பிறந்தவர், நிழலால் ஒரு சரீரம் எடுத்து பிறந்து வந்த ஒரு கிரகம் சனி பகவான். சூரியனை நம்ம பொதுவாக ஆத்மகாரகன் என்று சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடிய சூரியன் தான். அவருக்கு எதிர்மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற சூரியனையே மறிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு கிரகமாக சனி பகவான் அறியப்படுறாரு. இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு மனிதனுடைய இந்த உடம்பினுடைய இயக்கங்களில் முக்கியமான ஒரு சக்கரமாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கரம். நம்ம உடம்பில் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்லாம் இருக்குது. நம்மளுடைய கர்மாக்கள் ஸ்டோர் ஆகிறது பார்த்திங்கன்னா நிழல்களாக தான். நம்மளுடைய எப்பயும் பயணப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நிழல் தானே. அப்போ நம்மளுடைய எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது சனி பகவான் மட்டும்தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அதனால தான் நம்ம சனி நம்ம எதனோட பார்வையிலேருந்து தப்புனாலும் சனியோடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சித்தர்கள் நிறையா பாடல் எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு உள்ளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்டான் அறிந்திலன் அப்படின்னா வச்சுக்குவேன், நம்ம இன்னாருக்கு இன்னாராக தான் மகனாக பிறப்புன்னு நம்ம அப்பாவுக்கு தெரியுமா? அவர் தான் நம்மளை இட்டவர். இட்டார் அறிந்திலன். ஏற்றவள் கண்டிலல் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிட்டவங்க அம்மா. அந்த அம்மாவுக்கும் நம்ம யாருன்னு தெரியாது. யாருக்கு நம்ம மகனாக பிறப்புன்னு தாய்க்கும் தெரியாது. தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன் அப்படின்னு என்னென்னா, தட்டான்னா அதுக்குள்ளே நம்மளுடைய அந்த தாய் கருப்பைக்குள்ளே போகக்கூடிய நம்ம அப்பாவோட அந்த உடலிலேருந்து வரக்கூடிய அந்த விந்து சக்தியின் வழியாக ஒரு உயிர் பிறப்பிக்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அதுக்கு நாம் யாருங்கிறது தெரியும். அந்த ஆத்மாவுக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். ஆனால் எவருக்கும் உரைத்திலல், அந்த அந்த தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன் அப்படின்னு என்ன? பட்டாங்கு சொல்லும் பரமன் அப்படின்னா அவர் தான் பரமாத்மா. நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். கடவுளுங்கிறது வெளியே வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம உடம்பு வழியாக உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம் பாளையம்
வள்ளல் பிரானுக்கு வாய்தான் கூபுரவசல் தெல்ல தெளிந்தோன்னு ஜீவனை சிவலிங்கம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த உடலுக்கு இந்த சரீரத்துக்கு அதிபதியே வந்து சனி பகவான் தான். இதுக்குள்ளே அந்த ஆத்மக்காரனாகப்பட்ட சூரிய பகவான் இருக்க வரைக்கும் தான் இந்த இயக்கம் வந்து இருக்கும். அப்போ இதை சுமந்து வரக்கூடிய சனி நம்ம இந்த சரீரம் எடுத்ததே நம்மளுடைய கர்மாவை வந்து கழித்து போகிறதுக்காகவோ நம்மளுடைய தேடல் நம்ம யார் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த உடல் வழியாக தான் நம்ம எதையுமே உடம்பால் அழிவார் உயிரார் அழிவார் திறம்பட மெய்ஞானம் போய் சேர மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னது, இந்த உடல் வழியாக தான் நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் போக முடியும். அதுக்கு வந்து தான் சித்தர்கள் வந்து நம்மளுடைய இந்த உடலுடைய ஆதார கமலங்கள் 6 சக்கரங்கள் வழியாக ஒரு மனிதனை வந்து மெய்ஞான தடை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவை வந்து குறைச்சிக்க முடியும். நம்ம வந்து எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லை, ஒரே இடத்துல உட்காந்து நம்மளுடைய கர்மாவை குறைச்சிக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதில் வந்து 84,000 ஆசனங்களில் தலையாய ஆசனமாக குறிப்பிடப்பட்டது வந்து கமலாசனம்னு சொல்லக்கூடிய பத்மாசனம் தான். தினம் ஒரு அரை மணி நேரம் நம்ம பத்மாசனத்தில் அமர்ந்தாலே நம்மளுக்கு தப்பு செய்யலாங்கிற எண்ணமே, குரோத எண்ணங்கள், வஞ்சகம், சூது, பொறாமை, இது மாதிரியான நம்மளை அழிக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை வந்து தானாகவே வந்து அழிக்கிறக்கூடிய ஒரு வழிமுறைகள் வந்து அந்த பத்மாசனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் அப்படிங்கிறது இந்த சனிக்கும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களுக்கும் மிகப்பெரிய நெருங்கின தொடர்பு உண்டு. இப்போ நம்ம பாரம்பரியமான மரபு சார்ந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வரும்போது நம்ம எல்லா தப்பும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அது ஏற்படுத்திடும். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், நம்மளுடைய பெரியவங்களை மதிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த ஒரு எல்லா விஷயங்களும் பழமை சார்ந்த விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக கர்மாவுக்குள்ளே மாட்டியே தீரணுங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ அந்த வகையில் வந்து பார்க்கும்பொழுது இப்போ சனி பகவான் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துலேயும் சனிப்பனுடைய ஆதிக்கம் வந்து இருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு உண்டான சுவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. இப்போ என்னுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் அது வந்து சனி பகவானுக்கு வந்து துவர்ப்பு சுவை வந்து சனி பகவானுடைய சுவை. ஏன்னா நம்மளுடைய வேர்வையுடைய சுவை வந்து துவர்ப்பு தான். இப்போ அதுக்கு அதிபதி ஒரு மனிதனுக்கு வேர்க்கணும் அப்படின்னா அது சனி தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் வாகு இருக்குது. இப்போ வந்து அதில் வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. அந்த உடல் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாத உடல் சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகத்தில் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா முடக்குவாதம், காலுக்கு அதிபதி வந்து சனி பகவான் தானே. நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒரு வறட்சியாகவும் குளிர்ச்சியாகவும் ஒரு டைட்டாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய ஆளுமை லக்கணத்தோடையோ ராசியோடையோ இல்லை நம்மளுடைய அந்த சுகஸ்தானத்தோடையோ ஏதோ ஒரு வகையில் சனி பகவான் வந்து நம்மளுக்கு பகையாக பாதகமாக வேலை செய்கிறாரு அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரியான உடல் உபாதைகளை வந்து கட்டாயமாக வந்து ஏற்படுத்துவார். அப்போ அதுக்கு உண்டான வழிமுறைகளை வாதத்தை சமன் செய்யக்கூடிய சில உணவு முறைகளும் அதுக்கு சனியை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில உணவு முறைகள் எடுக்கும் பொழுது நம்ம இந்த கிரக பாதிப்புகள்லேருந்து தற்காத்துக்க முடியும். இப்போ ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தது தான். இப்போ நம்ம வழிபாடுகள் ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம உடம்புக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது கூட அதனோட அந்த கிரக பாதிப்புகள் நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு இதாகும். உள்ள உணவாக எடுத்துக்கும் போதும் கண்டிப்பாக அதனுடைய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதில் தீரும். இப்போ ஒரு கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றினா கூட நமக்கு அந்த தீபம் சாமிக்கு ஏற்றுறோம், அது வந்து பிரபஞ்சம் செய்கிறது சில நன்மைகள் நடக்குதுங்கிறத தாண்டி இந்த ஆத்மாவே ஒளி ரூபமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உணர்த்தும் விதமாக தான் சாமி கோயிலில் வந்து நம்ம தீபம் இட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவானுடைய தசை ஜாதக ரீதியாக எந்த ஒரு நிலையில் இருந்தாலுமே அறம் சார்ந்து இருக்கும் பொழுதும் நம்ம வந்து உணவு முறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீதியான விஷயங்கள் தர்மத்தின் அடிப்படையில் நாம் இருக்கும்போது வந்து நம்மளை கண்டிப்பாக சனி பகவான் வந்து தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சனி பகவானுடைய தசாபுத்தி வந்து ஒருத்தங்களுக்கு ஜாதக ரீதியாக நடக்கும் பொழுது கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ சனிதசை நடக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் பல அடிகள் வாங்கி அதை கற்றுக்கிட்டாலும் அது காலத்துக்கும் அவங்களே அதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் அந்த விஷயம் வந்து அவங்களை என்றைக்கும் காலத்துக்கும் கைவிடாது. ஒரு தொழில் ஒருத்தங்க தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு அந்த இப்போ முதலீடு அற்ற தொழில் நம்மளுக்கு நல்ல முழுமையான ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி சனி பகவான் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போதோ தொழில் ஸ்தானத்துக்கு ஜாதக லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பலன்களை வந்து அனுபவிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களும் ஜாதகத்தில் அமர்றதுக்கு ஒரு காரணக்காரி இருக்குது. அதான் சொன்னேன், இட்டான் அறிந்தலன் அந்த அப்படின்னா என்ன, நம்ம அப்பாவுக்கு நம்மளை இந்த இடத்துல நம்ம
பிறக்கணும் அப்படின்னு வந்து அப்பாவும் பிளான் பண்ணி பிறக்கல. ஏற்றவள் கண்டிடல், அம்மாவுக்கும் நாம் இந்த இடத்துல வந்து பிறந்திருக்குன்னு தெரியாது. அந்த ஜீவாத்மாவுக்கு தான் இந்த இடத்துல வந்து இவங்க பிறக்கணும் அப்படிங்கிறது அது ஒன்று தான் அது தெரிஞ்சு வச்சுருக்கும். அதுவும் வந்து நமக்கு தெரியாது. நம்ம பிறப்படுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த அந்த பூத உடலாகப்பட்ட இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உடம்புல இந்த ஜீவாத்மா வந்து வரும்போது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம தன்னை சார்ந்த ஒரு சிந்தனை தேடல்கள் இருக்கும் பொழுது நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கான பல சோதனைகள் வந்து சனி பகவானால் வந்து தரப்படும். ஆனால் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவகிரகமாக வந்து ஜோதிட ரீதியாக சொன்னாலும் சனி இல்லாமல் எந்த ஒரு இயக்கமுமே இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது சனி தான் வந்து இந்த பஞ்சபூத தத்துவில் காற்றுக்கு அதிபதி சனி பகவான் தான். இப்போ காற்று அவர் கும்பராசியில் காற்று ராசியாக தானே வருது. அதாவதுன்னா அந்த காற்றுக்கு அதிபதி சனி தான். இந்த பிராணசக்திக்கான வந்து அந்த உயிர் அதிதேவதையே வந்து சனி பகவான் தான். இதில் ஒவ்வொரு கிரகங்களோட ஒரு கிரகங்கள் அப்படியே தொடர்பாக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ சனி பகவான் 7.5 சனி அஷ்டம சனிலாம் நடந்ததுன்னா நாய்க்குட்டி வந்து ஏதாச்சும் கருப்பு நிற நாய்க்குட்டி இருந்தால் அது எங்கேனாச்சும் கருப்பு நாய்க்குட்டின்னு இல்லை, இப்போ பொதுவாக தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி இப்படி எங்கேனாச்சும் வந்து கைவிடப்பட்ட நாய்க்குட்டியில் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்த்தும் போது அதை நம்ம தெருவிலேயே கொண்டு போய் சாப்பாடு போட்டாலும் ஒரு புண்ணியமாக தெரிஞ்சாலும் அதை விட நம்ம தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு குட்டி இது மாதிரி வந்து நாய்க்குட்டி வளர்த்தி அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டை நம்ம மனைவியோ நம்ம குழந்தைங்களோ சாப்பிடுமாங்கிறதே தெரியாது. ஆனால் நாம் ஒரு உயிரை வந்து வளர்த்துனா அது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிடுதா இல்லையா? அப்படி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கர்மாவை வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆதிக்கமான கிரகம் வந்து சனி பகவானுடைய அந்த அம்சமான சனி பகவானுக்கு அதிதேவதையே காலபைரவர் தான். அப்போ அந்த காலபைரவருடைய அம்சமாகப்பட்ட அந்த நாய்க்கு வந்து அந்த ஒரு குணம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு எண்ணத்தின் வழியே வந்தால் தானே அந்த சிந்தனைக்குள்ளேயே நம்ம போக முடியும். அப்போ இந்த அறநெறியான சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். முதல் வந்து நம்மளோட சித்தர்கள் சார்ந்து சொல்லிட்டு போன சில பாரம்பரியமான விஷயங்களாக சொல்லக்கூடிய இந்த யோகாசனங்கள் ஆசனங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து நம்மளை என்றைக்கும் அழியாத ஒரு உடலாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சனியை பற்றி பேசுறதுனால தான் இதை வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த உடலால் அழிஞ்சால் உயிரால் அழிஞ்சிரும், திறம்பட மெய்ஞானம் சேர மாட்டோம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்னா இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான் நம்ம இந்த மண்ணில் வந்து இந்த நம்மளுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து அந்த கர்மாவை நம்ம செயல்படுத்தி அதுலேருந்து மீண்டு போகணும். அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நமக்கு அதுக்கு இந்த உடல் கண்டிப்பாக தேவைப்படுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த உடலுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தினமும் நித்யானந்தா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் அப்படின்னா தன்னோட நாளில் முதல் 2 மணி நேரத்தை தனக்காக செலவிடக்கூடியவன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆகச்சிறந்த பணக்காரன் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்மளுடைய உடல் சார்ந்து தினமும் அதுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம இதை பண்ணி வரும்போது நவகிரகங்களுமே நம்மளுக்கு வந்து கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த சில விஷயங்களுக்குள்ளே இருக்குது. மேலும் வழிபாடு அப்படின்னு வந்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீல நிற பூக்கள்னால் ரொம்ப இஷ்டம். நீல நிறத்தில் உள்ள பூக்கள் கருங்கூலப்பூ, சங்குப்பூ, அப்புறம் வன்னி மரத்து பூ கூட வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஒரு இதுதான். எருக்கும் செடியோட பூ இருக்குல்ல, காலபைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசிலாம் பார்த்திங்கன்னா எருக்கும் பூ போட்டுட்டு இருப்பாங்க. அந்த எருக்கும் பூவும் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் தான் இருக்கும். மயானம் சார்ந்த கோவில்கள் அதுக்கான அந்த தெய்வ கோவில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும். அதனால் வந்து அது மாதிரியான பூக்கள் வந்து வாங்கி நம்ம போடலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தங்காய் செடின்னு சொல்லுவாங்க. அந்த ஊமத்த செடியோட அந்த பூ கரு ஊமத்தங்காயோடைய பூக்கள் வந்து கரு ஊமத்தங்காய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு வந்து வச்சு வழிபாடு செஞ்சு வரும்போதும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து ஒரு திருமணத்தின் வழியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு 7ஆம் இடத்துலையோ கலஸ்தர ஸ்தானத்திலையோ அல்லது கலஸ்தர ஸ்தானாதிபதியோட சனி சேர்ந்துருக்கு, இல்லை அது நீச்சமாகி அதோட அந்த கிரகம் சேர்ந்துருக்கு, ஏதோ வகையில் சனி தான் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒரு திருமணத்தை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த நீச்சமான அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாய் தகப்பனை இழந்த ஒரு பொண்ணு அல்ல மறு திருமணம் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுற ஒரு பொண்ணு, இது மாதிரியான ஒரு பொண்ணுக்கு ஒரு திருமணத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு செலவு செஞ்சு கொடுக்கறது, அது பெரிய அளவில் இல்லைனாலும் சரி அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு 10 பேருக்கு 20 சாப்பாடு போடுறது கூட ஒரு பெரிய புண்ணியமாக தான் வேலை செய்யும். அதுக்காக ஒரு தங்கம் வாங்கி தரதோ நம்மளோட சக்திக்கு ஏற்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம். அதே போல் கருப்பு எறும்பு கூட வந்து சனியோடைய அம்சமாக தான் வரும். ஏதாவது ஒரு உயிருக்கு தினமும் ஒரு தானம் செஞ்சுக்கிட்டு வந்தாலே இந்த சனி பகவானுடைய இந்த பாதிப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய பாதிப்புகளாக சொல்லக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது சனியால் தான் நிகழ்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, குருவோட சனி சேர்ந்திருக்கும் பட்சத்தில் வந்து பிரம்மகத்தி தோஷம், பிரம்மகத்தி சாபம், ஆச்சாரிய சாபம் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்னா, சனி தான் வந்து நம்மளுடைய முற்பிறவியில் வர பித்ரு சாபம், பித்ரு தோஷங்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே அது சனி தான். இதில் வந்து அந்த ராகுவாலையும் சில பாதிப்புகள் வந்து ஏற்படுத்த முடியும். ராகுவால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம சில வழிபாட்டுகள் வழியாக, பரிகாரங்கள் வழியாக, ராகு கேதுக்கள் வழியாக வந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து ஓரளவுக்கு நம்ம டக்குன்னு அதை ரிலீஸ் பண்ணி போட முடியும். ஆனால் சனி பகவான் வந்து பார்த்து ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை ஜாதகத்தில் டிமாண்ட் பண்ணிடுச்சுன்னா அதை உடச்சி வெளியே வர்றதுங்கிறது வந்து நம்ம அதை அனுபவித்து பாதி கழித்து ஆகணுங்கிற கட்டாயமாக தள்ளப்பட்டுரும். அப்படியான பாதிப்புகளுக்கான வழிமுறைகளும் அந்த ஜாதகத்திலேயே அதுக்கான நிவர்த்திகள் இருக்கும். அது வந்து மெயினாக ஜாதகத்தில் வந்து அந்த குலதெய்வ ஸ்தானம் நம்மளுக்கு நல்லா ஒரு திறம்பட நம்ம கூட துணையாக இருந்துச்சுன்னா மற்ற எந்த ஒரு ஜாதக பாதிப்புகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி வந்துட முடியும். அப்படி அந்த கர்மாவுக்கும் குலதெய்வத்துக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனாக கூட நம்மளோட வாரிசுகளுக்கும் ஒரு தொடர்பு வந்து ஜாதக ரீதியாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியான ஒரு விஷயங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வந்து ஒரு காரகமாக வராரு. பாரம்பரியம்னு வந்துட்டாலே அது குலதெய்வமும் அதில் கட்டுப்பட்டுருதா இல்லையா? அப்படி வந்து நீங்கள் உங்களுடைய இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்களையும் முன்னோர்கள் மரபு சார்ந்து செஞ்சு வரக்கூடிய விஷயங்களை கைவிடாமல் இருந்தாலே போதுமானது தான். ரெண்டாவதுனா குலத்துக்கு எதிர்மாறான விஷயங்கள், சில ரொம்ப தவறான விஷயங்கள் வந்து இப்போ நம்ம செய்யும் பொழுது ஜாதக ரீதியாக அந்த தோஷங்கள் வந்து இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு சுயநினைவும் ஒரு இண்டிவிஜுவல் மைண்டில் நம்ம இது செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கும் பட்சத்தில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிகளை கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட தெய்வங்களும் சனி பகவானுடைய ஒரு ஆளுமையில் தான் வரும். குறிப்பாக வந்து சனி ஒண்டி முனியாக இருக்கக்கூடிய கோவில்களும், அதே போல் வந்து கால் ஊனமாக இருக்கிற மாதிரி சாமிகள்லாம் சில கோயில்களில் உருவாக்கி இருப்பாங்க. முண்டி முனி, முண்டி கருப்பன் இப்படிங்கிற பேர்லாம் இருக்கும். இது மாதிரியான தேவதைகள், ஒத்தையாக இருக்கக்கூடிய ஒத்த சாமி, ஒத்தை பனைமரம், ஒரே ஒரு பனைமரம் மட்டும், அந்த பனைமரம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வந்து எந்த ஒரு மரமும் இல்லாதையோ, குறிப்பாக ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு எந்த ஒரு மரமே இல்லைன்னா அந்த மரத்தில் வந்து பயங்கரமான ஒரு சக்தி இருக்கும். ஒத்த பனைமரத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. அந்த மரத்தில் எல்லா விதமான தெய்வங்களையும் அந்த மரத்துக்கு அழைக்கிறதுக்கான நம்ம அதுக்கு ஒரு படையல் போட்டு ஒரு வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு தெய்வத்தை நம்ம குறித்து கூப்பிட்றோமோ அந்த சாமி கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நிற்குங்கிறது ஐதீகம். ஒத்த பனைமரத்துக்கிட்ட வந்து போய் நிற்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. ஒத்த பனை மரத்தில் வந்து பேய் இறக்குறதெல்லாம் போய் அந்த மரத்தில் இறக்குறதெல்லாம் நம்ம கிராம பகுதியில் பார்த்துருக்கோம். அப்படின்னு என்னென்னா அந்த மரத்துக்கு தனி விதமான ஒரு தனித்துவம் உண்டு. அது மாதிரி நீங்கள் ஒத்த மரமாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மரத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றது அதுவும் நல்லது தான். பனைமரமே வந்து சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு மரம் தான். அது மாதிரி இப்போ உங்களுக்கு பூமி இருந்தாலும் பனை விதைகள் விதைச்சு வந்தாலும் அது தமிழகத்துடைய ஒரு பாரம்பரிய மரமும் மரபு சார்ந்த ஒரு மரமாக இருக்குது. ரெண்டாவது என்ன, இது நம்மளோட பாரம்பரியம் சார்ந்து வரதை தாண்டியும் இந்த கிரக பாதிப்புகளை உடைக்கக்கூடிய சக்தி வந்து ஒற்றை பனைமரத்துக்கு வந்து உண்டு. அது வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்லேயோ நீங்கள் பிறந்த கிழமையிலையோ வந்து அதை வழிபாடு செஞ்சு வரும்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து இதில் குறையும். இதில் மகர லக்கணம், மகர ராசி, சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, இந்த 2 ராசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த விருட்ச வழிபாடு செய்யும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்வியலாக வந்து நம்ம பார்க்க முடியும். அதே போல் மரம் நடுறது, பொது சேவைகள் தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மகர லக்கணக்காரங்க என்னென்னா அவங்க வந்து தன்னுடைய வேலையில் ரொம்ப ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் லைஃப்பில் அதை கரெக்டாக எப்படி வாழ்க்கை கொண்டு போகணும், தன் மனைவி மக்கள் தான் சார்ந்த சிந்தனைகளில் தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மகர லக்கணத்துக்கு இருக்கும். ஆனால் இதே கும்பலக்கணக்காரங்க போயிட்டிங்கன்னா பொது சேவை, சாமி, ஆன்மீக சார்ந்த விஷயம், இது மாதிரியான விஷயம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கும்பலக்கணக்காரங்களுக்கு நல்ல ஒரு இருக்கும். அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இருக்கும். பிரபஞ்ச ஆற்றல் வந்து கும்பலக்கணமும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்தி வந்து இருக்கும். அதனால் அது நம்ம அந்த சக்தியை குறைச்சிக்காத அளவுக்கு நம்ம ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அதை என்ன நல்லா மேன்மைப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்களை செய்யும் பொழுது அது எந்த துறையில் இருந்தாலும் அதில் நாம் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயமாக எனக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை தரேன். என்னுடைய அலைபேசி எண் 76 04 83 07 47, ஸ்ரீ குருகுகன் ஜோதிட நிலையம் என்ற பேரில் பவானிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மயிலம்பாடிங்கிற ஒரு கிராமப்புறத்தில் வந்து நாங்கள் ஜாதகம் பார்த்து வரோம். ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த
என்னுடைய குருநாதர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சக மகிரிஷி ஜோதிட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பொருளாளர், செயலாளர், தலைவர் ஐயா மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, மானசீகமான ஒரு வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சனி பகவானினுடைய மகிமைகளை பற்றி சிறப்புரையாற்றிய நம்முடைய மோகன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள், சண்முகம் ஐயா அவர்களும் பொன்னாடி போட்டி சிறப்பு செய்திருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட